என்ன இசை, எப்படி இருக்க? வந்து 2 நாள் ஆச்சு, உன்னை பார்க்கவே முடியலையப்பா. வீட்டில் தான் இருக்கியா என்ன? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எங்கே, நான் வெளியில் எங்கேயும் போக மாட்டேன், வீட்டிலே தான் இருப்பேன். இப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒன்று வந்தாளா பக்கத்தான ஊர்லேருந்து, அவள் வீட்டில் போயிட்டு அவளை பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் நைட்டாலும் லேட் ஆகிடுச்சு, அதனால் அப்புறம் போய் தூங்கிட்டேன். இப்போ தான் எழுந்திரிச்சு வந்தால் உங்களை பார்த்தேன். நல்லா இருக்கீங்களா? ஓ, சரி சரி. அப்புறம் என்ன, உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகிட்டுக்கு? அதுதான் வீடே ரொம்ப ஜெகஜோதியாக சந்தோஷமாக ஜாலியாக இருக்கும். ஒரு வீட்டில் கல்யாணம்னா ஜாலியாக தான் இருக்கும். அப்புறம் உனக்கு எப்போ கல்யாணம்? அப்புறம் படிச்சுனா முடிச்சிட்டல, இதுக்கப்புறம் மேலே ஏதோ படிக்கிறியா என்ன? இல்லை படிக்கல அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கும்ல, அதனால சொல்லி கேட்டேன். இல்லை நான் இன்னும் படிக்கணும், படிக்கிறது இன்னும் நிறையா படிக்கணும், அப்புறமா தான் கல்யாணம். இப்போ தான் கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லை. எதுக்கு இப்போயே கல்யாணம் பண்ணோம்? எங்கள் அக்கா தான் சரி எங்கள் மாமாவை லவ் பண்ணியிருப்பா போல், அது எங்களுக்கே பிடிக்கல தான். அப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னோன்னே அவங்க எங்கள் அம்மாவோட அண்ணன் பையனா, அப்புறம் அவளுக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிட்டாங்க. எனக்குன்னா அந்த மாதிரி பேசி முடிக்க முடியாது. எனக்குன்னா முதல்ல எனக்கு பிடிக்கணும், அப்புறமா தான் கல்யாணங்கிறதுனா. நீ யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன? இல்லை திடீர்னு கல்யாணம் வேணான்னு சொல்லி சொல்கிறியே, படிக்கணுன்றியே, அதனால கேட்டேன். ஏன்னா இந்த லவ் பண்ணுறவங்க தான் நான் நிறையா படிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதை சாக்கு வச்சு இந்த கல்யாணம் பண்ணுற மேட்ரை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்ல, அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. சரி அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன் எப்படி என்னன்னு. அச்சோ, இந்த லவ் பண்ணுறேன்னா எனக்கு ஆகாது, நானும் லவ் பண்ண மாட்டேன். நம்ம அரேஞ்ச் மேரேஜ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வீட்டில் பார்த்து நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பிடிக்கல அப்படின்னாலும் அவங்கள்ட்ட சொன்னால் அவங்களே வெட்டி விட்டுருவாங்க பாருங்க. அதே நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போனோம்னா வச்சுங்களேன், நீ தானே போனேன் நீனே அனுபவி அப்படிம்பாங்க. அதனால் நமக்கு அது சரிப்பட்டு வராது. இந்த லவ்னா நமக்கு சரியே வராது. நமக்கு ஒன்லி அரேஞ்ச் மேரேஜ் தான். அதுவும் இப்போனா மேரேஜ் பண்ணுற ஐடியாவே இல்லை எனக்கு. பார்ப்போம். இல்லை, நான் உங்கள் அக்கா கிட்ட கேட்டேன். உங்கள் அக்கா அப்படி சொன்னிச்சு, இந்த மாதிரி அவளையும் யாரையோ லவ் பண்ணுறா எனக்கு தெரியுது, ஆனால் யாருன்னு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி அதான் உங்கள்கிட்ட எப்படி கேட்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். நீ எது நினச்சிக்காத. இல்லை நானும் யாரையும் லவ் பண்ணல. அவளுக்கு ஏதோ சும்மா ஏதோ வளரிப்பா. நான் அன்றைக்கி என் ஃப்ரெண்டு கூட நின்று பேசிகிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு நான் லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை நானும் யாரையும் லவ் பண்ணல. ஏன் இப்படி திருவி கேட்குறீங்க? நீங்கள் யாரையும் லவ் பண்ணுறீங்களா? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கலான்ட்டு தான் வந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே உன்னை கேட்கறதுக்கு முன்னாடியே உன்கிட்ட கேட்டணும்ல, இது மாதிரி நீ லவ் பண்ணுறியா நான். ஏன்னா லவ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் விட்டுட்டு விலகிடுவேன். இல்லை லவ் பண்ணல அப்படின்னா நானே நம்ம ஏதோ மாமா இருக்கார்ல, மாமாட்ட பேசினா அதுக்கப்புறம் நம்ம 2 பேத்துக்கும் ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்தா மாமாட்ட பேசலாம். அதான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஏன்னா உனக்கு பிடிக்குமா இசை? வீரா என்ன பேசுற? தெரியுதா என்ன பேசுறேன்னு? உங்க வயசு என்ன என் வயசு என்ன? உங்களை நான் 10 வயசு சின்ன பொண்ணு. என்ன வந்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்றீங்க? இரு எதுக்கு கோவப்படாத. முதல்ல நமக்கு பிடிச்சதை தானே கல்யாணம் பண்ணிக்க போறோம். நமக்கு பிடிக்கல நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். முதல்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கி, அதுக்கப்புறம் நீ கோவப்படு, சரியா? நீங்க ஒண்ணுமே சொல்ல வேணாம், பேசாம எழுந்துச்சு போறீங்களா? நீங்க பேசுறதுலே தெரியுது நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு. எனக்குனா யாரையும் பிடிக்காது, உங்களையும் எனக்கு பிடிக்காது, சரிங்களா? ஏதோ அப்பாவோட தங்கச்சி பையனாச்சே அப்படின்னு மட்டும்தான் பேசுறேன். மற்றபடி உங்களுக்கு எனக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்காது. நீ பிடிக்கலன்னு சொன்னா மட்டும் நான் அப்படியே சோகமா அழுதுட்டு போவோம்னு நினைச்சியா? இசை, எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் இருக்கு. அது வந்து இங்க யாருக்குமே தெரியாது. ஏன் உனக்கு தெரியாது, எங்க அம்மா அப்பா யாருக்குமே தெரியாது, சரியா? எனக்கு ஒன்று ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னா அது வந்து எப்பாடு பட்டுனாலும் அதை அடையாமல் விட மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மென்டாலிட்டி, சரியா? அதனால நீ பேசாம கம்னரு, சரியா? உன்னை நான் எப்படி கல்யாணம் பண்றேன்னு மட்டும் பாரு. நீ எது என் சம்மதம் இல்லாம நீங்க கல்யாணம் பண்ணுவீங்களா? நினப்பு தான் பொழப்பு கெடுத்துதான். பேசாம போறீங்களா? நான் இப்பவே எங்க அப்பாட்ட போய் சொல்றேன் பாருங்க. முதல்ல எங்க அம்மாட்ட சொல்லுங்க, அம்மாட்ட சொன்னா சரி வரும். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், சரியா? நமக்குள்ள பேசுறது நமக்குள்ளவே இருக்கணும். இதில் அம்மாட்ட சொல்றேன் அப்பாட்ட சொல்றேன்னு சொல்லி சின்ன பிள்ளைத்தனமா இருக்கக்கூடாது. நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்றேன், நீ வேணா பாரு நான் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? நான் யாரையாவது லவ் பண்றியான்னு தானே கேட்டேன். ஆமா நான் லவ் பண்றேன். அவர் பேரு கவின். அவரை நான் லவ் பண்றேன், சரியா? நீ வேணா அவர்கிட்ட போய் பேசி பாரு, நான் யாருன்னு தெரியும். முதல்ல அவர்கிட்ட போய் பேசு.
அவர் உன்னை உயிரோட விட்டாருன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன கல்யாணம் பண்ண. யாரு அந்த அவன் தானே, இந்த காட்டில் வேலை செஞ்சுட்டு கிடக்குறானே அவன் தானே, பார்த்துக்கிறேன் அவனா நான் கிராமத்தில் இருந்தவன், எப்படி எங்கே பேசணும்னு எனக்கு தெரியும். அவன் சும்மா அவனா நான் ஊதி விட்டுனா அவன் பறந்து போயிடுவான். நீ வேணா பாரு, நான் சொடக்கு போட்டு சொல்கிறேன் பார்த்துக்கோ, நான் சொடக்கு போட்டு சொல்கிறேன், கண்டிப்பாக நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன். நீ வேணா பாரு. பார்க்கலாம் யார் யாரை கல்யாணம் பண்ணுறான்னு. இதுக்காகவே நான் சீக்கிரமாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கவினை, பார்க்கலாம். அவன் ஒரு ஆள், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்றியா? அவனை விட நான் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டேன் சொல்லு? அவர் 6 அடி ஹைட்டு, அர்னால்டு பாடி, பார்க்கறதுக்கு அப்படி இருப்பார். நீ இருப்பியே பைத்தியக்கார மாதிரி. அவர் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, அவர் என்னை விட 1 வயசு தான் பெரியவர், நீங்கள் 10 வயசு பெரியவங்க. அப்போ வித்தியாசம் தெரியுதுல்ல. எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் தேவையில்லாமல் பேசாமல் போயிடுங்க, எல்லாம் பெரிய பிரச்சனையாயிடும் பார்த்துக்குங்க. இதுக்கு தான் இங்கே வந்தீங்களா? இப்போவே நான் போய் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், இது சும்மா விட்டால் சரி வராது. போய் சொல்லு, நீயும் கவினா லவ் பண்ணுற அப்படின்னு நான் அதையும் சொல்லிடுறேன். அப்போ தெரியும்ல, உன் பிரச்சனை வெளியே வந்துடும்ல. சரி பார்த்துக்கலாம். நானும் போய் சொல்ல, நீயும் சொல்ல வேணாம். யார் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், சரியா? உன்னால் முடிஞ்சதை நீ பாரு, என்னால் முடிஞ்சதை நான் பார்க்குறேன். பார்ப்போம். இப்போவே போய் அவனை பார்க்குறேன், அவனை பார்த்து பேசிட்டு வரேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து பேசுகிறேன். வரேன். வராத, அப்படியே ஓடி போயிடு. ஏய் இசை, என்னாச்சு? ஏன் சோகமாக நிற்கிற? என்னாச்சு? ஏய் ஏண்டி என்னாச்சு கேட்குறேன், எதுவுமே பேசாமல் கம்முன்னு நிற்கிற? அது வந்து என் அக்கா பேசி இது மட்டும் யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கியா? அப்போ நானும் உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண. என்னடி புதுசாக அக்கான்னு சொல்கிறேன்? உனக்கு ஏதாவது காரியம் ஒன்றா தானே அக்கான்னு கூப்பிடுவேன், புதுசாக அக்கான்னு கூப்பிட்றேன். சரி சொல்லு, நான் யார்ட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன், சொல்லு. சத்தியமாக சொல்ல மாட்டேன்ல? சரி சொல்லு. எப்பா சாமி, சத்தியமாக சொல்ல மாட்டேன், சொல்லு என்னன்னு. அது ஒன்றும் இல்லை, இந்த அவன் பேர் என்ன, இந்த வீரா அவன் இருக்கான்ல, அவன் என்னை லவ் பண்ணுறானா, என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறானா அப்படின்னு சொல்லி என்கிட்டே வந்து சொல்கிறாங்க. நான் அக்கான்னு சொல்கிறத நிப்பாட்டு, சைக்கிள எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ எப்பவும் போல வாடி போட்டினே சொல்லு. ஆமாண்டி, தான் அந்த வீரா வந்து என்ன லவ் பண்ணுறான், என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ வேணா பாரு, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், நீ என்னை பிடிச்சாலும் பிடிக்கலாம், நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் பாரு, அப்படி இப்படின்னு சொல்லி என்னை மிரட்டிட்டு போகிறாண்டி. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. நீ போய் அம்மாட்ட சொல்லிட வேண்டியதானே, ஏன் பயப்படுற? அம்மாட்ட சொல்லிடு. அதில் தானே பிரச்சனையே இருக்குது, நான் அம்மாகிட்ட சொல்ல முடியாதுல்ல. ஏன் சொல்ல முடியாது? தெளிவாக சொல்லு, எனக்கு ஒன்றும் புரியல. தெளிவாக விளங்குற மாதிரி சொன்னீங்கன்னா நான் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லுவேன். அது வந்து அவன் ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட இந்த மாதிரி நீ யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டானா, நான் வந்து இல்லை, நான் யாரையும் லவ் பண்ணல, நான் படித்து முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அப்படியே பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னானா, இல்லை எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னான். இல்லை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ என்னை விட 10 வயசு பெரிய பையன், நான் உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா. அதுக்கப்புறம் திரும்ப இல்லை நான் உன்னை கல்யாணம் பண்ணியே தான் ஆகணும், வயசுனா ஒரு வித்தியாசமா அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினானா. சரி நான் அப்புறம் திரும்ப சரி வேணாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப பேசிகிட்டே இருந்தேன். அப்புறம் திரும்ப அவனா ஒரு மாதிரி ரூடாக நடந்துக்கிற மாதிரி கொஞ்சம் டெரராக ஒரு மாதிரி பேசினானா, நான் பயந்துட்டேன். அப்புறம் நான் சாரி மன்னிச்சிரு, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் மன்னிச்சிரு, நான் கவினை லவ் பண்ணுறேன், நான் அதை அவங்ககிட்ட சொன்னேன்னா இன்னும் அவன் கோவப்பட்டான்டி. என்ன சொல்ற? உண்மையாலுமா? சொல்லவே இல்லை. அப்போ விடு, ஜாலி தான், நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுக்கே போவோம், இப்போ இருக்கிற மாதிரி அங்கேயும் ஜாலியாக இருக்கலாம். முதல்ல எனக்கு ஒரு பிரச்சனைக்கு வழி சொல்லு நீ, அதுக்கப்புறம் அங்கே ஜாலியாக இருக்கலாம் இங்கே ஜாலியாக இருக்குங்கிறத அப்புறம் சொல்லு. முதல்ல இங்கே போயிட்டு அம்மாட்ட சொன்னோன்னா அவன் வந்து அப்படியே வந்து நீ கவினை லவ் பண்ணுறதை நான் வீட்டில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மாட்டியிருக்கான். சரி இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்கிறியா? இவ்வளோதானே, நீ விட நான் பார்த்துக்கிறேன். தான் கிரண் இருக்கார்ல, நான் கிரண்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி அவனை பிடிச்சி மிரட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கு மேலே பேசிக்கலாம், அவன் அதுக்கப்புறம் அவன் பக்கத்தே வரமாட்டான். சரியா? ஃப்ரீயாக விடு, எல்லாம் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத. ஆனால் நீ என்கிட்டயே மறைச்சிட்டல. இருக்கட்டும். எப்படி, நான் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து லவ் பண்ணுறியா இல்லை நான் லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ லவ் பண்ணியா? இல்லை, அன்னைக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம்ல, அன்னைக்கு தான் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணுறேன் இசை அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாதுல்ல. சரி அப்புறம் போனால் அவர் ரூம்லலாம் என் ஃபோட்டோ, அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இந்த அளவுக்கு லவ் பண்ணுற ஒரு மனுஷன் கிடைச்சதுக்கப்புறம் அவரை லவ் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. சரி அதான் அப்புறம்
எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் யாருக்கும் தெரியாமல் லவ் பண்ணுறேன். நீ முதல்ல கல்யாணம் பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் அதை இதை சொல்லி அதுக்கப்புறம் ஒரு சம்மதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதாரு. என் மனசை மாற்றிட்டாரு. அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டேனே. சரிடி விடு, நல்ல விஷயம் தானே. இந்த பையனா ரொம்ப நல்ல பையன். கவின் தானே, ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு ஜாலியாக சந்தோஷமாக இருக்க பையன். இது உனக்கு லைஃப் ஜாலியாக இருக்க போகுது. அவன் மட்டும்தான், தென்றல் மட்டும்தான் என்ன பண்ணுறான்னு தெரியல. அவளும் கள்ளி, ஏதாவது யோசிக்கிறாளா என்னன்னு தெரியல, பார்ப்போம். அவள் அந்த மாதிரி யாரையும் லவ் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சரின்னு சொல்லி ஏற்றுக்குவோம். அவள் அந்த மாதிரி ஏற்றுக்கிறாள் இல்லைல்ல. அதுவும் சரிதான், பார்ப்போம் என்னன்னு. சரிடி, சரி பாரு. நான் இப்போ தான் போயிட்டு கிரணை பார்த்துட்டு வந்தேன். அப்படியே யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே போயிடுறேன். இல்லை அம்மா கேட்டால் எங்கே போனேன் எங்கே வந்தேன்னு கேட்கும். அப்போது யாருக்கும் தெரியாமல் கவினை மீட் பண்ணிட்டு தான் இருக்க இல்லையா? இல்லை இல்லை, அதான் மீட்னா பண்ண மாட்டோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் பிடிக்காது. யாரு கண்டா நீ இதே மறைச்சவாத மறைக்காமையா இருப்ப? இருக்கும். கிரணே நான் ஒரு நாளைக்கு ஒரு டைம் 2 டைம் பார்க்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. உன் கவின் சும்மாவா? நிறைய நாள் பார்ப்பான், நிறைய டைம் பார்ப்பான். எனக்கு தெரியும் பார்க்குறேன் நான். முதல்ல அவரை அவன் இவன் சொல்கிறத நிப்பாட்டு, எனக்கு பிடிக்கல சரியா? அம்மா நான் உனக்கு அக்கா சரியா? அவரை கல்யாணமே பண்ணல, அதுக்குள்ளே அவன் இவன் சொல்லக்கூடாதான். சரிம்மா மேடம், இனிமேல் நான் சொல்லலை. சரி சரி சரி, நான் வரேன், நீ பாரு. எதனா மனசில் போட்டு குழப்பிக்க, நான் ஃப்ரீயாக விட பார்த்துக்கலாம் சரியா? நான் இன்னைக்கு கிரண்கிட்ட போய் சொல்கிறேன். சரிக்கா. யார்ப்பா தம்பி நீனு? இங்கே உழவு பொழுது காட்டில் இந்த மாதிரி பேண்ட் சட்டை போட்டு உள்ள வந்து நிற்கிற? யாரை பார்க்கணும்? இல்லை இங்கே கவின்ங்கிறது நான் தான். இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. ஓ அப்படியா? சரி ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் மாட்டை அந்த பக்கத்து கட்டிட்டு வந்துடுறேன். வாங்க அந்த பக்கத்து. இங்கே உழவு புழுதியில் ஒன்றும் வேணாம், நான் மாட்டை அந்த பக்கத்து கட்டிட்டு வரேன். நீங்கள் வாங்க, அப்படியே வரப்புக்கு போய் பேசலாம் வாங்க. சொல்லுங்கள், என்ன விஷயம்? நான் வந்து எப்படி சொல்கிறது, இசை தெரியுங்களா? இன்னிசை தென்றல் இசை அவங்களோட மாமா நான் தான். என் பேர் வந்து வீரராகவன் சரிங்களா? இது இல்லை, நான் காலையில் அப்படியே கேஷுவலாக இசைக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அந்த பிள்ளை பாட்டுக்கு பொசுக்குன்னு உங்களை எனக்கு பிடிக்காது, நான் வந்து கவின் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பொசுக்குன்னு சொல்லிடுச்சு. நான் அப்புறம் எனக்கு வந்து ஒரே ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்குது. என்னன்னா பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பொருளை பார்த்து ஆசைப்படாத வரையும் அந்த பொருளை வந்து இன்னொருத்தவங்களுது. நான் ஒரு பொருளை பார்த்து ஆசைப்பட்டுட்டேன், அது பொருளாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னா அந்த பொருள் வந்து என்னோடது. அதுதான் என்னோட மைண்ட் தாட்டு சரிங்களா? அதுக்கிடையில் யார் வந்தாலும் சரி, குறுக்க யாருன்னாலும் சரி, இந்த வண்டி வந்து நிற்கவே நிற்காது, ஏறி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அதை தான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஏன்னா நான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு நீங்கள் பிரச்சனைக்கு வந்து திரும்ப நான் வந்து வேற மாதிரிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடக்கூடாதுல்ல. அதெல்லாம் அப்படியே சும்மா கேஷுவலாக சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஓ உங்கள் பேர் தான் வீராவா? சரிங்க சரிங்க. ஓ அதான் இசை தெளிவாக சொல்லியிருப்பாளே, நான் அவளை லவ் பண்ணுறேன், நாங்கள் 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு. நீங்கள் வந்து சும்மா அந்த மிரட்டுறது இதெல்லாம் எங்ககிட்ட வேலையே வேணாம். உங்கள் பப்பு எங்ககிட்ட வேகவே வேவாது சரிங்களா? உங்கள் வந்த நடையை பார்த்து அப்படியே பொட்டி முட்டையை கட்டிட்டு போய்கிட்டே இருங்க சரிங்களா? நாங்கள் வேறு மாதிரி சொல்ல மாட்டோம், சொல்லாமல் செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்போம் சரிங்களா? சும்மா அது இதுன்னு பேசிட்டு இவர் ஆசைப்படுவாராம், ஆசைப்பட்டு அப்படியே கையில் வந்து உக்காந்திக்குமா. போடா டேய் போடா. சிரிச்சுக்கிட்டு இருக்கான், இவனுக்கு என்ன தெரிய போகுது? இவன் சும்மா டம்மி பீஸ்ன்னு நினைக்கிறீங்கல்ல? எரிமலை எப்பவுமே சரி பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும், வெடிக்காத வரைக்கும். வெடிச்சுதுன்னு வச்சுங்க தாங்காது,
பக்கத்தில் ஒருத்தவங்க நிற்க முடியாது. அந்த மாதிரி தான் நான் பார்க்கறதுக்கு பூ மாதிரி இருப்பேன். ஆனால் பொங்கி எழுந்தேன் எரிமலை மாதிரி இருக்கும். பார்த்து பத்திரம். டேய் போடா அந்த பக்கத்து எரிமலை கரிமலைன்னுக்கிட்டு பொழப்பு தளப்பு நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் சும்மா வந்து காமெடி பண்ணிக்கிட்டு போடா அந்த பக்கத்து. சப்பு சப்புன்னு அப்படி போட போகிறேன். கழுத்தா மாட்டிலே ஒன்று வச்சனா வச்சுக்கேன், கழுத்தை ஆன்னு இழுத்துக்கும். போடா அந்த பக்கத்து. நான் அதிகமாக பேச மாட்டேன். என்னோட பேச்சு எல்லாமே சைகையில் தான் இருக்கும், செய்யறதுல தான் இருக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இசை வாழ்க்கையில் நீ விளையாடாத. இனிமே இசைக்கிட்ட நீ பேசக்கூடாது, இசையை பார்க்கக்கூடாது. நான் சொல்றது இதுதான். இந்த வீரா சொல்றது தான் நடக்கணும். வேற யார் சொல்றது நடக்கக்கூடாது. நீ யாராவனாலும் இரு, எவனாவனாலும் இரு. ஆனா அந்த வீரா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. இசை எனக்கு தான் இசை. ஏண்டா உன் பக்கத்தில் இருந்தால் நாத்தனா வருமா? அதனாலயா தள்ளி இருக்குன்னு சொல்கிற? சரிடா தம்பி, நான் தள்ளிக்கிட்டு இருக்கேன், நீ அப்படியே அந்த பக்கத்து போய் பாம்பு போட அந்த பக்கத்து. டேய், நான் உண்மையாலுமே சொல்றேன், ரியல் பாம்பு போட்டுருவேன். பார்த்துக்கோ. உன் குடும்பம் நீ இருக்கான்லாமே உன் அண்ணன் தம்பிங்க எவனுமே இல்லாம தரமட்டமாக்கிடுவேன். பார்த்துக்கோ. இந்த வீரா லேசுப்பட்ட ஆளுன்னு மட்டும் நினைச்சிடாத. நடக்கிறதே வேறையா இருக்கும். டேய் உங்ககிட்ட இதுக்கு மேலே பொறுமையாக பேசி வேலைக்கே ஆகாது. டேய் இன்னைக்கு சொல்கிறேன்டா, நான் இன்னைக்கு சொல்கிறேன். அட சொல்றா, இன்னைக்கு சொல்றேன்னு சொல்றா சீக்கிரம். சொல்கிறேன்டா, இன்னைக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோ. இசையை நான் தான் கல்யாணம் பண்ணுறேன். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா. உன்னால் முடிஞ்சதை நீ எங்கே வேணாலும் போ, எங்கே வேணாலும் முட்டிக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இசையை நான் தான் கல்யாணம் பண்ணுறேன். இசை கவின் அப்படின்னு தான் பேர் வரும். இந்த வீரா பூராங்கிற வேலைலாம் ஆகாது. போடா அந்த பக்கத்து. இப்ப பேசுறா. டேய், இப்ப வாய் பேசுறா. ஏதாவது பேசு. இங்கேயே வெட்டி அப்படியே வயல்ல வச்சு புதைச்சிட்டு போயிடுறேன். எனக்கு ஒன்றும் வெட்டுறது ஒன்றும் புதுசு இல்லை, பழகினது தான். போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். இந்த வீராவை யாருன்னு நினைச்ச? டேய், எங்க ஊர் பக்கத்து வந்து கேட்டு பாடுறா. வீரானா யாருன்னு தெரியும். நீ சும்மா நான் சரி இந்த பக்கத்து வந்திருக்கமே, தேவையில்லாம நம்ம யாருன்னு காட்டக்கூடாது அப்படின்னு பொருளை உள்ள வச்சிருந்தா ரொம்ப ஓவர் ஆடுற. சொடக்கு போடுறாரு. சொடக்கு போடுறதுக்கு கை இருக்காது. டேய் பார்த்துக்கு. திரும்பவும் சொல்லிட்டு போறேன், இந்த கொடுவாலை எடுத்து நான் ஒருத்தனை வெட்டி போடாம இருந்தா சரித்திரமே கிடையாது. இன்னைக்கு போட்டுட்டு போறேன்னா உனக்கு உயிர் பிச்சை போடுறேன். பேசாம இசையை விட்டுட்டு உன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. சரியா? இசையை நான் தான் கல்யாணம் பண்ண போறேன். அது என்ன ஆனாலும் சரி. உன் பொழப்பு தலப்பை பார்த்துட்டு தாதா ஓட்டிட்டு இருந்தியே, அந்த 2 மாட்டை கட்டிக்கிட்டு வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். தேவையில்லாம அந்த வீராவோட ரூட்ல கிராஸ் பண்ண அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை. பார்த்துக்கோ. சரியா? அப்புறம் உங்க அப்பா அம்மாவுக்கு 2 புள்ள தான் இருக்கும், நீ இருக்க மாட்ட. நடக்கிறதே வேற. கிளம்பு. ஓஹோ அப்படி. சரி. இவர் கொடுவா எடுக்க மாட்டாராம், இவர் வெட்டாமல் விட மாட்டாராம். லேய் போடா அந்த பக்கத்து. நாங்கன்னா உங்களை விட நிறையா கொடுவா வச்சு வெட்டி பார்த்தாச்சு. இவர் வெட்டி தான் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் கிடக்குறானுவோ. போடா காமெடி பண்ணிக்கிட்டு. வேலை கிடக்கிற டைமில் சும்மா வந்து காமெடி பண்ணிக்கிட்டு வேலையை பார்ப்போம் போய். பைத்தியக்காரன்னா வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். டேய், யாரு பைத்தியக்காரன்னு கூடிய சீக்கிரத்தில் தெரியும். டேய் போ பேசிக்கிறேன். உனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கேன். போ. இந்த வீரா யாருன்னு காட்டுற நேரம் வரும். இந்த கவின் யாருன்னு ஊருக்குள்ளே போய் கேட்டு பாரு. பேசாம போ பேசாம. நம்ம முன்னாடியே இசையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொடக்கு போடுறான். இவனை சும்மா விடக்கூடாது. இவனை ஏதோ ஒன்று பண்ணணும். ஏய் வீரா, இவனை ஒன்றும் பண்ணக்கூடாதுடா. ஏதோ ஒன்று பண்ணும். சும்மா விடக்கூடாது. ஏதோ ஒன்று பண்ணணும்.
என்னடா செல்லம், மாமா பக்கம் இருக்க முடியல. காலையில் தான் பார்த்தோம், அதுக்குள்ளே வீட்டுக்கு போன உடனே மாமா உங்களை உடனே பார்க்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீ கூப்பிட்ட உடனே. நான் கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன் வேஷ்டி சட்டையோடு. இன்னைக்கு தான் டக்குன்னு நீ கூப்பிட்டியா, உடனே பறந்து வந்துட்டேன். சொல்லுடா செல்லம், என்ன வேணும்? ஏதாவது முத்தம் வேணுமா? ஆமாம், என் மாமால என் மாமாவை என்னால் பார்க்காம இருக்க முடியல. எனக்கு தோணுச்சு பார்க்கணும் போல, அதான் உடனே ஃபோன் பண்ணேன். ஏன் ஃபோன் பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாதுன்னா சொல்லுங்கள், இனிமேல் நான் பண்ணல. பாய், போயிட்டு வரேன். ஹே ஹே, ஏன் கோச்சிக்கிற? அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா செல்லம். உங்கள்கிட்ட நான் விளையாடாம வேறு யார் விளையாடுவா? சும்மாடா. எனக்கும் தான் உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. அது என்னமோ தெரியல, என்னைக்கு நம்ம லவ் மேட்ரு வீட்டில் தெரிஞ்சதோ அன்னையிலேருந்து என் கனவுல எல்லா நாளும் நீ தான் வர பார்த்துக்க. அதுவும் சிவப்பு கலர் ஜாக்கெட்டு, அதுக்கு மேட்சிங்காக சாரீ, தலை நிறையா மல்லிகைப்பூவு, அப்படியே நடந்து வர அப்படியே தேவதை கணக்காக இருக்க தெரியுமா? ஐயோ என் செல்லமே, அம்புட்டு அழகாக இருக்க நீ தெரியுமா? ஆஹா, ஐஸ் வைக்காதீங்க. என்ன வேணும்? ஹே, இல்லை இல்லை, சீரியஸாகவே சொல்கிறேன். ஐஸ்னால் ஒன்றும் வைக்கல. உண்மையிலேயே நீ அவ்வளோ அழகாக இருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னிசை, நீனா எனக்கு உசுறு தெரியுமா? இந்த கிரணுக்காக பிறந்த தேவதனா அது இந்த இன்னிசை தான். ஆஹா, அப்படியா? சரிதான். நான் மாமா கிறுக்கு பிடிச்சிருச்சா என்ன? ஆமாம், உண்மையிலே உன் மேலே ரொம்ப கிறுக்கு பிடிச்சிருச்சு. இப்போ பேங்க்னா போனால் வேலையே செய்ய பிடிக்கல தெரியுமா? உன் ஃபோட்டோவே தான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப பைத்தியமாயிட்டேன். என்னைக்கு இந்த பைத்தியத்தை நீ தெளிய வைக்க போகிறேன்னு தெரியல. பைத்தியத்தை தெளிய வைக்கிறது தானே. ஒரு 5 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து உச்சந்தலையில் வச்சு நல்லா தேய்ச்சா பைத்தியம் தெளிஞ்சிரும்னு சொல்லுவாங்க மாமா. வேணா நான் தேய்க்கிட்டுமா? நீ சொல்கிற வைத்தியம் உண்மையாகவே பைத்தியம் பிடிச்சிருந்தா மட்டும்தான். இது காதல் பைத்தியம். இது நீ எத்தனை எலுமிச்சம்பழம் வச்சு தேய்ச்சாலும் இந்த காதல் பைத்தியம் போகவே போகாது. ஏன்னா அதுக்கான வைத்தியம் நீ தானே வச்சுருக்க. ஓ, அப்படியா? அந்த வைத்தியம் நான் தான் வச்சுருக்கேனா? அந்த வைத்தியம் எங்கே இருக்குது சொல்லுங்கள். இந்த வைத்தியம் தானே இந்த முட்டை முட்டை கண்ணில் வச்சுருக்கியே, நீ பார்த்தாலே எனக்கு பைத்தியம் தெளிஞ்சிடும். மாமா, எனக்கும் தான் மாமா உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்னன்னு தெரியல, உன்னை பார்க்கும்போதுனா நான் என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் வார்த்தை வர மாட்டேங்குது. என்னோட கிரண் மாமா, ஐ லவ் யூ மாமா. வர்றா செல்லம், என்ன ரொமான்ஸா? ஓஹோ, ஆமாம், ஏன் மாமா கிட்ட நான் ரொமான்ஸ் பண்ணுறேன், வேற யார் பண்ணுவா? கொஞ்சம் கம்மியாக. கல்யாணத்துக்கு அப்புறமும் நிறைய பண்ணோம்ல, இப்போ கொஞ்சம் கம்மியாக பேலன்ஸ் வை. இது காதல் ரொமான்ஸ். இதுக்கப்புறம் வர்றது கல்யாண ரொமான்ஸ். அந்த ரொமான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் இருக்கிறதையும் இதில் இருக்கிறதையும் கம்பேர் பண்ணாதீங்க. இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். ஓஹோ, அப்படி. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய் இன்னிசை, உங்கள்கிட்ட நான் உன்னை கேட்கணுன்னு நினச்சேன். உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? என்கிட்ட சொல்லு, உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடியே. ஆசையா? அப்படின்னா ஒன்றும் ஆசை இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைவேற்றுற அளவுக்கு ஒன்றும் ஆசை இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆசை தான் நிறைய இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஆசை நிறைவேற்றணும் அப்படின்னா நம்ம வெளியில் எங்கேயாவது ஒரு பெரிய கேடிஎம் பைக் இருக்குல்ல, அந்த பைக்கு நீங்கள் ஓட்ட நான் பின்னாடி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு வரணும் போல் ஆசையாக இருக்குது. நடக்குமா? பாரு, இவ்வளோ பெரிய ஆசை. ஆஹா, இருக்கட்டும் இருக்கட்டும். கண்டிப்பாக இதுக்காகவே உனக்கு ஒரு கேடிஎம் பைக் எடுத்துகிட்டு நாளைக்கு வரேன். நம்ம 2 பேரும் ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம். சரியா? உன் ஆசையை நாளைக்கே நான் நிறைவேற்றுறேன். ஓ, அப்படியா? பார்க்கலாம்.
காலைல எழுந்திரிச்சு எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது, எனக்கு பேங்க் மேனேஜர் திட்டுவார், எனக்கு பேங்க்கில் மேலே இருக்கவங்க திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கதை விடுறவங்க தானே. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பைக் எடுத்துகிட்டு வரேன், கூட்டிகிட்டு போகிறேன்றீங்க. பேசாமல் காமெடி பண்ணாமல் போங்க. இசை, என்னை முழுசாக புரிஞ்சு வச்சிருக்க நீ தான். அது என்ன பண்ணுறது, டயர்டில் தூங்கிடுறேன். காலைல எழுந்திரிக்க 8 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறேன். அப்புறம் ஆஃபீஸ் போகிறதுக்கு டைம் ஆகிடுது. நான் என்ன பண்ண முடியும்? அப்புறம் எப்படி நீங்கள் இந்த மாதிரினா வாக்குறுதி கொடுக்குறீங்க? அதெல்லாம் சும்மா. சரிங்களா? ஸோ நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு. நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசுகிறீங்களா, அப்புறம் எங்கே நான் வந்த விஷயத்த நம்ம சொல்ல முடியும்? சொல்லு என்னன்னு. அதுக்குள்ளே கோவப்படாத செல்லம், கோவப்படாதடா என் முட்டைக்கண்ணி, கோவப்படாத. ஆமா, அது வீரா இருக்கான்ல, அது எங்கள் அப்பாவோட தங்கச்சி பையன். அவன் இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான். வரட்டும், அவன் உங்களை என்ன பண்ண போகிறான்? வந்தால் பார்த்துட்டு போக போகிறான், அவ்வளோதானே. இது ஒரு விஷயம்னு என்கிட்ட நீ சொல்கிற பற்றியா? ஸோ பேசாமல் இருக்கணும். நான் சொல்ல மறந்துடுவேன் அப்புறம், சும்மா குறுக்க பேசினா. சரிம்மா தாயே, சொல்லு என்னன்னு. வீரா இருக்கான்ல, அவன் எங்கள் வீட்டுக்கு வந்ததால் வந்து பார்த்துட்டு எப்பவும் போயிடுவான். இப்போ புதுசாக இசையை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இசை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படி இப்படின்னு டார்ச்சர் பண்ணுறானான். இசை என்கிட்ட சொல்லி அழுதா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என் தங்கச்சி அழுதும் போது. சரி, அதான் நான் மாமா கிட்ட சொல்லி அவனை என்னன்னு கேட்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானான். இசைக்கு சுத்தமாக அவனை பிடிக்கவே பிடிக்காது. எங்களுக்கு யாருக்குமே அவனை பிடிக்கவே பிடிக்காது. ஒரு பைத்தியக்காரன், எப்போவுமே ஒரு மாதிரி ரவுடித்தனமாக ஒரு கேவலமாக இருப்பான். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ இசை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான் நடக்கிறதே வேற அப்படி இப்படின்னு கொஞ்சம் மிரட்டுறானான். சரி, அதான் நான் தான் சொன்னேன், கிரண் மாமாட்ட சொல்லி கேட்க சொல்கிறேன், அவனை மிரட்டினா அவன் சரியாயிடுவான் அப்படின்னு சொன்னேன். சரிக்கா அப்படின்னு சொன்னான். சரி, அதான் உங்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் அவனை கண்டிப்பீங்கல்ல அப்படின்னு சொன்னேன். அவனை என்னன்னு போய் கேட்குறீங்களா? இவ்வளோ தானே, விடு நான் பார்த்துக்கிறேன். அவன் ஒரு டம்மி பீஸ், நான் பார்த்துக்கிறேன் விடு. இதுக்கு அவ்வளோ அழுவ வேணான்னு சொல்லு. சோடா புட்டி எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் திமிராக தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயம் தான் குழந்தை பிள்ளையாயிடுது. என்னதான் இருந்தாலும் என் ஆள் மாதிரி வராது போ. என் ஆள் தான் சரி, எதுக்கு எடுத்தாலும் போல்ட்டாக நல்லா மட்டார்னு கேள்வி கேட்பா. சரி, நான் பார்த்துக்கிறேன் விடு, ஃப்ரீயாக விடு. சரி, வந்துட்டேன், ஒரே ஒரு கிஸ் கொடுத்துட்டு போவேன். முதல்ல அவள் பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. கிஸ் என்ன எல்லாமே தரேன், சரிங்களா? என் தங்கச்சி அழுது எனக்கு கஷ்டமாக இருக்கு. முதல்ல அது என்னன்னு போய் பாருங்க. அப்போ இதுக்காகவே சீக்கிரமாக போய் நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன். எல்லாமே தரேன்னால ஒரு 10 முத்தம் தரணும், சரியா? ஓகே, டன்.